வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள கவர்னர் கைலாஷ் நாதன் இன்று காலை முதல் முறையாக வில்லியனூர் அருகே உள்ள உஸ்டேரி சென்று ஆய்வு மேற்கொண்டார். அவருக்கு தொகுதி எம்எல்ஏவும் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் பூரணகும்ப கலசம் மற்றும் பழக்கூடை கொடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றார். பிறகு உசுட்டேரியை பார்வையிட்ட கவர்னரிடம் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் ஏரியின் கொள்ளளவு, அதன் பரப்பளவு, பறவைகளின் வருகை மற்றும் ஏரியின் பழமையான வரலாறுகள் பற்றி விளக்கினார். அப்பொழுது ஏரியை பராமரிப்பது இல்லையா என கவர்னர் கேள்வி கேட்டார். அதற்கு அமைச்சர், இந்த ஏரியை வனத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசன கோட்டம் ஆகிய துறைகள் பராமரிக்க வேண்டும். ஆனால் இவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஏரியை பராமரிப்பது கிடையாது என அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் ஏரியின் வரைபடத்தை காண்பித்து ஏரிக்கு தண்ணீர் வரும் வழிமுறைகள், அவை இதுவரை எத்தனை முறை நிரம்பியுள்ளது, இந்த ஏரியின் மூலம் சுற்று வட்டார பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் நலன் குறித்தும், இங்கிருந்து நகர பகுதிக்கு குடிநீர் எவ்வாறு எடுத்து செல்லலாம் என்பது குறித்தும் விளக்கினார். பிறகு கவர்னர் நிருபர்களிடம் கூறுகையில், உசுச்சேரியில் இருந்து குடித்தண்ணீர் எடுத்து செல்வது சம்பந்தமாக இன்று ஆய்வு செய்ய வந்தேன். தற்பொழுது நான் வந்து 2 நாட்கள் தான் ஆகின்றது. ஆகையால் இது குறித்து முழுமையாக நான் தெரிந்து கொண்ட பின்புதான் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் எடுக்க முடியும். இந்த ஆய்வின் பொழுது பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வன், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், கொமேன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் இருந்தனர். எஸ்பி வம்சிதர் ரெட்டி, மோகன்குமார் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இங்கெல்லாம் இந்த லேக் எல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது படிக்கிறதுக்கு முதல் தடவை இங்க இருந்து குடிக்க ஸ்டடி பண்ணி தான் சொல்ல முடியும். ஓகே சார். இங்க இருந்து தண்ணி எடுத்தா இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஊசுடேரியில இருந்து நீங்க இந்த பணிகள்லாம் செய்யாம எடுத்தா விவசாயத்துக்கு பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. அதுல பார்த்தோம். மக்கள் உங்களால அதிகப்படியா நம்பிக்கை வச்சிருக்காங்க. இல்ல இப்ப நான் வந்து 2 நாள் ஆகுது. இதெல்லாம் எல்லாம் ஸ்டடி பண்ண பிறகு அப்புறம் பேசுவோம். முக்கியமான விஷயம் எந்த விஷயம் இப்ப ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு சப்ஜெக்டே. ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் உதவி பெற்று புதுச்சேரியில் 55 ஏரிகளை தூர்வார நடவடிக்கையை அரசு முடிவு செய்துள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் இந்த தகவலை தெரிவித்தனர். புதுச்சேரியில் குடிநீர் தேவையை முதன்மை நோக்கமாக செயல்பட வேண்டும் என்று காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜான்குமார் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். ஏரிகளை தூர்வாறுதல், மழைநீர் சேமிப்பு திட்டம் போன்றவற்றையும் அவர் வலியுறுத்தி வருகின்றார். சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பியும் அரசின் கவனத்தை ஈர்த்தும் அவர் பல முறை பேசியிருக்கின்றார். புதுச்சேரி அரசு பிரான்ஸ் அரசு நிதியுதவி பெற்று நகர்ப்புற குடிநீர் திட்டத்தை நிறைவேற்ற முயன்று வருகின்றது. இதற்காக ஏம்பலம் அருகே ஆழ்துளை கிணறுகள் அமைத்து புதுச்சேரி நகர பகுதிக்கு உப்பில்லாத நல்ல குடிநீரை வழங்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் இந்த திட்டத்துக்கு பதிலாக மழைநீர் சேமிப்பு திட்டத்தை வீட்டுக்கு வீடு கொண்டு வர அரசு துரித கதியில் செயல்பட வேண்டும். ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் தண்ணீர் சேமிக்கப்பட வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் கூறி வந்தார். அவருடைய யோசனைகளுக்கு செவிசாய்க்கும் வகையில் ஜல்ஜீவன் திட்டத்தின் உதவி பெற்று மொத்தமுள்ள 55 ஏரிகளை தூர்வார நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளனர். 40 கிலோமீட்டர் தொலைவு வரை மட்டுமே புதுச்சேரியில் ஆறுகள் உள்ளது. இதில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு தடுப்பணைகள் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் பாதுகாக்கும் பணிகளை செய்து வருகின்றோம். மேலும் 17 தடுப்பணைகளை கட்டவும் பொதுப்பணித்துறை முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது என்ற தகவல்களையும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டசபையில் தெரிவித்தார். 2019 பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தை அறிவித்தது. நாடு முழுவதும் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வீடுகள் தோறும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுத்து நல்ல குடிநீரை வழங்குவது இந்த திட்டத்தின் நோக்கமாகும். 2024ஆம் ஆண்டுகள் இந்த திட்டத்தை நிறைவேற்ற இலக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக ஜல்ஜீவன் துறை என்ற புதிய துறை ஏற்படுத்தப்பட்டு தனி அமைச்சரின் மூலம் பிரதமரின் இந்த கனவு திட்டம் கண்காணிக்கப்படுகின்றது. இதுவரை சுமார் 13 கோடி மக்களுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கின்றது. இதில் புதுச்சேரி போன்ற சில மாநிலங்கள் 100% இலக்கை எட்டி சாதனையும் படைத்துள்ளன. அதே சமயம் புதுச்சேரியில் குறிப்பாக நகர்ப்புறத்தில் நல்ல குடிநீர் இல்லை. சுனாமிக்கு பிறகு நகர்ப்புறங்களில் தண்ணீரில் உப்புத்தன்மை அதிகமாகிவிட்டது. இதனால் ஒவ்வொரு பகுதியிலும் தனியார் ஆழ்துளை கிணறு போட்டு கேன் வாட்டர் சப்ளை செய்து வருகின்றனர். முத்தியால்பேட்டை பகுதியில் நல்ல குடிநீர் என்பது காணல் நீராகிவிட்டது. கடலை ஒட்டிய பகுதியாக புதுச்சேரி இருப்பதால் கடல் நீர் வசிப்பிடங்களுக்குள் உள்ளே புகுந்துவிட்டது.
வாழும் தன்மை இல்லாத பகுதியாக புதுச்சேரி மாறிவிடுமோ என்ற கவலையும் எழுந்துள்ளது. குடிநீரை தரமானதாக கொடுக்க வேண்டும், மழை நீரை கூட பிடித்து குடிக்கலாம் என்றும் அவர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் யோசனைகள் சொல்லி வருகின்றனர். இப்பொழுது அரசும் அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு செயல்பட தொடங்கியிருக்கின்றது. புதுச்சேரி முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சரின் அறிவிப்புகள் அதை எடுத்து காட்டுகின்றன. கடந்த 7ஆம் தேதி புதுச்சேரியின் புதிய கவர்னராக கைலாஷ்நாதன் பதவியேற்றார். அதிகாரிகள் உள்ளிட்டோரை சந்தித்து முடித்த பிறகு முதல் நிகழ்ச்சியாக பாகூர் மற்றும் ஊசுடு ஏரிகளை அவர் பார்வையிட சென்றார். குஜராத்தில் முதன்மை செயலாளராக இருந்து அப்பொழுதைய முதல்வர் மோடிக்கு பக்கபலமாக இருந்தவர் கைலாஷ்நாதன். அந்த மாநிலத்தின் குடிநீர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டவர். அவர் இப்பொழுது புதுச்சேரிக்கு கவர்னராக வந்திருப்பதன் மூலம் பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரின் கனவுகளுக்கும் வடிவம் கிடைக்க தொடங்கியுள்ளன. தண்ணீர் பிரச்சனைக்கான தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரும் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோருக்கு புதுச்சேரி சட்டமன்ற பாஜக உறுப்பினர் ஜான்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில், புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன் பாகூர், ஊசுடு ஏரிகளை இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளார். தண்ணீருக்கான பணியாக அவர் மேற்கொண்டிருக்கின்றார். நீரின்றி அமையாத உலகு என்பதுதான் உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இது குறித்த பிரச்சனைகள் வந்து அதற்கு வள்ளுவரும் விளக்கம் தந்துவிட்டார். இப்பொழுது வரை தண்ணீர் குறித்த பிரச்சனைகள் உலகம் முழுவதும் இருந்து வருகின்றன. 3ஆம் உலக போரே வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இந்த சூழலில் புதுச்சேரியின் நீர் ஆதாரங்களை நாம் வலுப்படுத்தியாக வேண்டும். அதற்கு முதல் படி மழைநீர் சேமிப்புதான். இதைதான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றேன். பிரான்ஸ் குடிநீர் திட்டத்துக்கு பதிலாக நமது சொந்த நீர் ஆதாரங்களை வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடக்க புள்ளியாக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 55 ஏரிகளை தூர்வார புதுச்சேரி முதல்வர், பொதுப்பணித்துறை அமைச்சரின் சட்டசபை அறிவிப்புகள் உள்ளன. அவர்களின் இந்த அறிவிப்புகளுக்கு என் நன்றி. அதேபோல் கவர்னரும் புதுச்சேரியின் குடிநீர் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக அவருடைய ஏரிகள் ஆய்வு செய்த நிகழ்ச்சியில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. சிறந்த அதிகாரியாக இருந்து கவர்னராக வந்தவர் கண் முன்னே புதுச்சேரியின் தண்ணீர் பிரச்சனை இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு கவர்னரும் முதல்வர் ரங்கசாமியும் சேர்ந்து சிறந்த தீர்வை அளிப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகின்றேன். அதற்காக அவர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கிராமப்புறங்களில் உள்ள விவசாயிகள் குடிநீர் ஆதாரத்திற்காகவும் விவசாயம் செய்ய வசதியாக 1906ஆம் ஆண்டு சங்கரபரணி ஆற்றின் குறுக்கே செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் பகுதியில் படுகை அணை கட்டப்பட்டது. இந்த படுகை அணையில் மழைநீர் தேக்கி வைக்கப்படுவதால் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாய பயன்பாட்டிற்காகவும் குடிநீர் ஆதாரமாகவும் விளங்கி வந்தது. இந்த அணை பராமரிப்பின்றி இருந்ததால் கடந்த 2011ஆம் ஆண்டு பழுதடைந்தது. அந்த அணையை படுகை அணையை சீரமைத்து கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சங்கம் சார்பில் கோரிக்கையும் விடப்பட்டது. ஆனால் அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை. மேலும் பழுதை சரி செய்வதற்கு பதிலாக மணல் மூட்டைகள் அடுக்கி நீர் தேக்கி வைக்கப்பட்டது. இருந்தாலும் மழைநீர் தேங்காமல் வீணாக கடலில் கலந்ததால் தொடர்ந்து விவசாயிகள் செல்லிப்பட்டு படுகை அணையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு செல்லிப்பட்டு படுகை அணையை புதிதாக கட்டுவதற்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டது. ஆனால் ஒப்பந்தங்கள் விடப்பட்டு சுமார் 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இதுவரை படுகை அணை சரி செய்யப்படவில்லை. கடந்த 2 நாட்களில் புதுச்சேரியில் சுமார் 24 சென்டிமீட்டர் மழை பெய்த நிலையில் செல்லிப்பட்டு படுகை அணையில் நீர் தேங்காமல் அனைத்து மழைநீரும் கடலில் கலந்து வீணானது. மேலும் விவசாயம் செய்ய முடியாமலும் குடிநீர் ஆதாரமாக இல்லாமலும் பொதுமக்கள் அவதி அடைவதாக விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் உடனடியாக வருகின்ற நேரங்களில் மழைக்காலம் வருவதால் மழை நீரை தேக்கி வைக்கும் வகையில் செல்லிப்பட்டு படுகை அணையை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2011 சிதிலம் அடைந்தது. அதற்கப்புறம் இந்த புதுச்சேரி அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காததால் கடந்த 4 ஆண்டுகளாக முழுமையாக உடைந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அங்கே சேமிக்க முடியாமல் இருக்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் அதற்கான அறிவிப்பை அறிவிக்கிறார்கள். ஆனால் எந்தவித முயற்சியும் எடுப்பதில்லை. 2 முறை டெண்டர் கோரியும் 3வது முறை 20 கோடிக்கு டெண்டர் கோரியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நீர் ஆதாரத்தை நம்பிதான் சுமார் 50 கிராமங்கள் நம்பி உள்ளது. இருந்தபோதும் அரசு ஏனோ அலட்சியத்தால் அமைச்சர் அதிகாரியை காட்டுகிறார். அதிகாரிகளோ அலட்சியத்தால் இந்த படுகை அணையை எந்தவித முயற்சியும் இல்லாமல் எக்கேடு கட்டால் நமக்கு என்ன என்று இருக்கிறார்கள். இதனால் விவசாயிகள் கட்டுவார்களோ கட்டுமாட்டார்களோ என்ற ஏக்கத்திலே
வாழ்வாதாரத்தை இழந்து ஏங்கி ஏங்கி செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே புதுவை அரசு உடனடியாக இந்த தடுப்பணை கட்டத்துக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இந்த பகுதியில் முப்போகம் விளையக்கூடிய பகுதி. இதனால் சுமார் ஒரு 5000 ஏக்கர் நீர்ப்பாசன பயன்பெற்று வந்தது. இன்று நிலத்தடி நீர்மட்டம் இந்த தடுப்பணை இல்லாததனால் அதாள பாதாளத்துக்கு போய்விட்டது. இப்பொழுது பெய்த மழை கூட தடுப்பணை இல்லாததால் கடலில் போய் தண்ணீராய் கலந்து விட்டது. இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம், நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்புக்கு உள்ளாகி வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியும் சுந்தர நாட்டிய கேந்திர பள்ளியும் இணைந்து பள்ளி மாணவர்களின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நேரு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அரங்கேற்றத்தில் 8 மாணவிகள் பரதநாட்டியம் ஆடினர். இதில் தலைமை விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரதநாட்டிய நிகழ்ச்சியை கண்டுகளித்து அரங்கேற்றம் நிகழ்த்திய பரதநாட்டிய மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசு வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், டாக்டர் ரத்தின ஜனார்த்தனன், புதுச்சேரி விளையாட்டுத்துறை தேசிய மாணவர் படை தலைமை அதிகாரி சுப்பிரமணியன், புதுச்சேரி நடனவியல் துறை பாரதியார் பல்கலைக்கூடம் உதவி பேராசிரியர் சண்முக சுந்தரி ஆகியோர் கலந்து கொண்டு நாட்டிய மாணவிகளை பாராட்டினர். நிகழ்ச்சியை புதுச்சேரி மாநில குஜோரிய கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் வழி நடத்தினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளை சுந்தர நாட்டிய கேந்திர பள்ளியின் குரு சுந்தரமூர்த்தி மற்றும் பயிற்சியாளர் விஜயதீபன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட விவசாயிகளுக்கு கண் சிகிச்சை முகாம் பார்வை குறைபாடு உள்ள 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்ட அனைத்து விவசாயிகள் சங்கம் மற்றும் கரும்பு விவசாயிகள் ஒருங்கிணைப்பு குழு இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் சடையாண்டிக்குப்பத்தில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கண்டமங்கலம் ஒன்றிய பெருந்தலைவர் கலிவரதன் கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். இந்த முகாமில் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு ஏற்படும் பார்வை இழப்பு, கண் புரை, கண் நீர் அழுத்தம், வெள்ளொளி உள்ளிட்ட குறைபாடு உள்ளவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிறந்த முறையில் மருத்துவம் பார்க்கப்பட்டது. மேலும் பார்வை குறைபாடு கண்ணாடி, கண் கண்ணாடியும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த விவசாயிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சுதந்திர போராட்ட வீரர் செவாலியே செல்லா நாயக்கரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் மாடலிங் பயிற்சி நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் ஐஸ்வர்யா கிராண்ட் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாடலிங் நிவேதா மிஷல் தலைமையில் நடைபெற்ற மாடலிங் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சார்ந்த மாடலிங் பெண்கள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகள் அணிந்து உயரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர்.
இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாடலிங் பெண்கள், ஆண்கள் என திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாடலிங் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். நிகழ்ச்சியில் ஏராளமான மாடலிங் ஆண்கள் மற்றும் பெண்கள் என திரளாக கலந்து கொண்டார்கள். இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் மற்றும் நம்மாழ்வார் இயற்கை உழவர் சாகுபடியாளர் சங்கம் இணைந்து நடத்திய பாரம்பரிய காய்கனி விதை மற்றும் உணவு திருவிழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த உணவுகளை ருசித்து பார்த்து உணவு திருவிழாவை துவக்கி வைத்தார். இந்த திருவிழாவில் புதுச்சேரி மற்றும் அருகில் உள்ள தமிழக பகுதிகளை சார்ந்த இயற்கை விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் விளைந்த காய்கனி விதை மற்றும் இயற்கை உணவு தானியம் நேரடி விற்பனை செய்யும் வகையில் 80 அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றிலும் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி வகைகள், கேழ்வரகு, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட சிறுதானிய பழ வகைகள், காய்கறிகள், மரக்கன்றுகள், விதைகள், கீரை வகைகள் மற்றும் நவ தானியங்களால் செய்யப்பட்ட காரம், இனிப்பு போன்ற தின்பண்டங்கள், உளுந்து, துவரை, கடலை போன்ற பல்வேறு வகையான இயற்கை மூலிகை பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது. இன்று ஒருநாள் நடைபெற்ற இந்த உணவு திருவிழாவில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று உணவுப் பொருள்களையும் வாங்கி சென்று பயனடைந்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் என பலரும் திரளாக கலந்து கொண்டார்கள். உணவு திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி இயற்கை மற்றும் பாரம்பரிய உணவு நுகர்வோர் சங்கம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி பாரதிதாசன் அறக்கட்டளையின் சார்பில் மாதந்தோறும் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா நடைபெற்று வருகின்றது. விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பிலான இந்த மாத விழாவுக்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ. பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர் ஆயிரக்கணக்கான தலைவர்கள் போராடி பெற்ற விடுதலையின் வரலாற்றை இளைய தலைமுறையினரில் பலர் சரிவர அறிந்து கொள்ளவில்லை. பாரதிதாசன் உள்ளிட்ட தியாகிகள் பலர் நடத்திய போராட்டங்களை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். விழாவுக்கு அறக்கட்டளை செயலர் வள்ளி, தொழில் முனைவர் அருள் செல்வம் உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகித்தனர். விழாவில் இந்திய விடுதலை நாளை முன்னிட்டு விடுதலை போரில் புரட்சி கவிஞர் என்ற தலைப்பில் உரை அரங்கம் நடைபெற்றது. இதில் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் கலந்து கொண்டு வாழ்த்துரையாற்றினார். புதுவை தமிழ்ச்சங்க செயலர் பாவலர் சீன மோகன்தாஸ் விடுதலை பயிர் வளர்ப்போம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார். மாணவர் திருக்குறள் அரங்கத்தில் 10 திருக்குறள் ஒப்பித்த 25 மாணவர்களுக்கு பாராட்டுதல் வழங்கப்பட்டது. தாய்நாடு மேல் என்று வானில் செதுக்கு என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்டு நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 35 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ், பைரவி, பாவலர் மதன் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணியாற்றினர். முன்னதாக ராஜேஷ் வரவேற்புரையாற்றினர். நிறைவில் கலை மாமணி DP மாணிக்கம் நன்றி தெரிவித்து பேசினார். விழாவில் கலை மாமணி டாக்டர் நமச்சிவாயம், மதுரை கலியபெருமாள், பேராசிரியர் விசாலாட்சி, லக்ஷ்மி தேவி, வேல்விழி சிவக்கொழுந்து, ஈஸ்வரி தேவி, தமிழரசன், சஞ்சனா, நித்யஸ்ரீ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.